ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சமையல் பண்ணலை, மாவடு போட போகிறேன். மாவடு வந்து சீசனில் போட்டால் தான் உண்டு. ஒரே சீசன் தப்பிடுத்து இப்போ மாங்காய் மாம்பழமெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. எனக்கு இன்னும் கிடச்சிது, அதனால் நான் போட போகிறேன். நான் வந்து நல்லா ட்ரெடிஷ்னலாக தான் போட போகிறேன். இப்போது மாதா ஊட்டாத சாப்பிட்டா மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாள். மாவு வருஷத்துக்கும் வச்சுக்கலாம். அதை வடு தொட்டுன்னு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்கும். அதனால் அதை தான் போட போகிறேன். இப்போ அது எப்படி போடுறேன் என்னங்கிறத இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மாவடு வந்து நான் 1 கிலோ மாவடு வாங்கியிருக்கேன். இப்படி காம்போடு இருக்கிறதா வாங்கிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணி போட்டு தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து மிளகா வத்தல் வந்து ஒரு 75 கிராம் மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். உப்பு ஒரு 100-150 கிராம் உப்பு, மஞ்சத்தூள், கடுகு ஒரு 50 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வந்து பெசரி வைக்கணும். அது சீக்கிரம் பூச்சி புழு வராமல் இருக்குங்கிறதுக்காக தான் விளக்கெண்ணெய் ஊற்றுறது. இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதில் கலக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுன்றணும். கேஸ்டர் ஆயிலுங்க பிராண்ட் விளக்கெண்ணெய். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து. இது பூச்சி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் ப்ரிசர்வேட்டிவ்க்காக தான் இது பண்ணுறோம். இப்போ வந்து மிளகாய் வத்தல், உப்பு, மஞ்சத்தூள், கடுகு எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதே இதில் போட்டு கலந்துடணும். இது வந்து ஹீட்டாக உள்ள இடத்துல அடுப்புக்கிட்டெல்லாம் வைக்காமல் கொஞ்சம் நிழல் போடுற மாதிரி இருக்கிற இடத்துலையே வைக்கணும். டெய்லி ஒரு தடவை காத்தால சாயங்காலம் ஒரு தடவை அதை குலுக்கி விடணும். இப்படியே விட்டுட்டோன்னா இன்றைக்கி நாளைக்கு விட்டுட்டு நாளான்னைக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் காமிக்கிறேன். நல்லா சுருங்கி நல்லா ஆகிடும். சுருங்கி நல்லா ஆகிடும் அது. இப்போ வந்து இந்த இது பார்த்துருக்கோம். இந்த நாளைக்கு போக நாளன்னைக்கு இதை எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அப்புறம் ஒரு வாரத்தில் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதான் மாவடு பண்ணணும். ரொம்ப அதை வந்து தண்ணி இது இல்லாமல் ஜாக்கிரதையாக மூடி குலுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம மாவடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 நாள் ஆச்சு. நான் டெய்லி எப்படியே குலுக்கி விட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போவே சுருங்க ஆரம்பிச்சிடுது. இன்னும் ஒரு வாரத்தில் இது நல்லா ஒரு வாரம் இல்லை, ஒரு 4 நாள்லேயே நல்லா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி நான் தண்ணியே விடல, சும்மா பெசரி தான் வச்சேன். இது நல்லா இனிமேல் வந்து இந்த ஸ்டீலில் வைக்கக்கூடாது. இதுக்கு கரண்டி வந்து உட்டன் கரண்டி யூஸ் பண்ணோம், ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணலாம். இரும்போ அலுமினியமோ யூஸ் பண்ணக்கூடாது. பாத்திரமும் அந்த மாதிரி தான். இப்போ இதை வந்து நம்ம ஜாடியில் மாற்றிடலாம். எவ்வளோ தண்ணி விட்டுருந்து பாருங்கள். என்ன வாசனையாக இருக்குது தெரியுமா? ரொம்ப வாசனையாக இருக்குது. இதை வந்து ஒயிட் கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 4 நாளில் நல்லா ரெடி ஆகிடும், நல்லா ஊறிடும். இப்போ அதை மூடி வச்சிடலாம். 1 week later. இப்போ நம்ம மாவடு எவ்வளோ நல்லா ஊறி எடுத்து பாருங்கள். எல்லாம் சுருங்கி எடுத்து நிறைய தண்ணி விட்டுருக்கு, நல்லா ஊறி எடுத்து இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதம் சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்கும். இது ரச சாதம், சாம்பார் சாதம் கூட சில பேர் தொட்டுப்பா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. மாவடு தண்ணி கூட தோசை இட்லிக்கெலாம் தொட்டுக்கலாம். சட்னி அரைக்க முடியலன்னா டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.
மாவடு இப்போ பார்த்தீங்க. நான் வந்து மாவடு ட்ரெடிஷ்னலாக எங்கள் அம்மா பாட்டி என் மாமியார்லாம் போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன். சில பேர் பொரியெல்லாம் போட்டு போடுவா. நான் அரைச்சி அந்த மாதிரி தான் கலந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 3 நாளில் நல்லா கொஞ்சம் ஊறி இருந்தது. இப்போ 1 வாரம் ஆகிடுது. சூப்பராக மாங்காய் ஊருக்கு வாசம் அந்த ஜாடியை திறந்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஜாடியில் தான் போடணும் இதை. பிளாஸ்டிக்லாம் போட்டால் பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும். 1 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். இதில் தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். அதனால் எல்லாமே தெரியாதவா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம ஆட்டில் நம்ம கையால் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.